வணக்கம் நண்பர்களே. உடலில் பலவீனம் இருக்கிறதா? எலும்புகள் வலுவில்லையா? முடி உதிர்கிறதா? இரத்த சோகை இருக்கிறதா? தினமும் சோர்வாக உணர்கிறீர்களா? இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்கள் சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய விதை மிகப்பெரிய மருந்தாக இருக்கலாம். அதுதாங்க எள்ளு. எள்ளு தின்றால் யானை பழம் என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது வெறும் பழமொழி கிடையாது. இதில் இருக்கக்கூடிய கால்சியம், இரும்புச்சத்து, நல்ல கொழுப்பு, புரதம், நார்ச்சத்து மற்றும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலுக்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்குது. ஆனால் எள்ளை எப்படி சாப்பிட வேண்டும்? யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது? எந்த நேரத்தில் சாப்பிட்டால் அதிகமான நன்மைகள் கிடைக்கும்? எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். இப்போ எள்ளில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்களை பார்க்கலாம். 100 கிராம் எள்ளில் பொதுவாக காணக்கூடிய சத்துக்கள் கால்சியம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், ஜிங்க், காப்பர், செலினியம், விட்டமின் B1, விட்டமின் B6, நல்ல கொழுப்பு அமிலங்கள், புரதம், நார்ச்சத்து, லிக்னான்ஸ்கள் அதாவது சிசமின், சிசமோலின். இந்த சத்துக்கள் தான் எள்ளை ஒரு சூப்பரான உணவாக மாற்றுகிறது. எள்ளு சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை, எலும்புகளில் இரும்பு போல வலிமையாக்குறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளில் கால்சியம் மிக அதிகமாக இருக்குது. இதனால் எலும்புகள் உறுதி பெறும், மூட்டு தேய்மானம் குறைய ஆரம்பிக்கும். வயதானவர்களுக்கு நல்ல ஒரு ஆதரவான உணவாக இருக்குது. பெண்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு உணவாக இருக்குது. பல் வலிமையை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. பெண்கள், அதுவும் முக்கியமாக 40 வயதை கடந்த பெண்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு 40 வயதுக்கு அப்புறம் மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டேஜ் நடக்கும். அதாவது பீரியட் நிற்கிற ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை அந்த பெண்கள் சந்திக்க நேரிடும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு எள்ளை உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து இரண்டாவது நன்மை, உடலுக்கு இயற்கையான சக்தியை கொடுக்கறதுக்கு எள்ளு பயன்படுது. தினமும் நம்ம சிறிதளவில் எள்ளு சாப்பிட்றவங்களுக்கு உடல் சோர்வு குறையும், உடலில் சக்தி மேம்படும், வேலை செய்யக்கூடிய திறன் அதிகரிக்கும். அதனால தான் கிராமத்துப்புறங்களில் எள்ளை தான் ஒரு சிறந்த உணவாக ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்டு வருவாங்க. எள்ளு உருண்டை, எள்ளு சார்ந்த எள்ளு வடை இதெல்லாமே அதிகமாக கிராமத்து மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து மூன்றாவது நன்மை, இரத்த சோகையை குறைக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளில் இரும்புச்சத்து இருக்குது. இது சிவப்பு இரத்த அணுக்கள் உருவாகிறதுக்கு உதவியாக இருக்குது. இரும்புச்சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு எள்ளு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அதுவும் முக்கியமாக பெண்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் இரும்புச்சத்து குறைபாடு இருக்கக்கூடிய அந்த இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியா அப்படிங்கிற அந்த நோயால் பாதிக்கப்படுறாங்க. அவங்க எள்ளை உணவில் எடுத்துக்கிட்டு வரும்போது ஸோ இந்த பிரச்சனையில் இருந்து அவங்க மீண்டு வரலாம். அடுத்து நம்ம நான்காவதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னென்னா, முடி வளர்ச்சிக்கு எள்ளு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. எள்ளில் ஜிங்க், காப்பர், விட்டமின் B, நல்ல கொழுப்புகள் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து முடியை ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் ஊக்குவிக்கிறதுக்கும் இது பயன்படுது. தொடர்ந்து சமநிலையான உணவுகளோடு நம்ம இந்த எள்ளையும் எடுக்கும்போது முடி உதிர்தல் குறைய ஆரம்பிக்கும். முடி நல்லா சைனிங்காகவும் இருக்கிறதுக்கு இது உதவி. அடுத்து ஐந்தாவது நன்மை, சர்மத்தை இளமையாக வச்சுக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இதனால் சர்மம் ஆரோக்கியமாக இருக்கும். முகச்சுருக்கங்களை தாமதப்படுத்துறதுக்கு, வரவிடாமல் தடுக்கிறதுக்கு பயன்படுது. இயற்கையான ஒரு பொலிவு கிடைக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ ஸ்கின்னை நல்லா கிளியராகவும் க்ளோயிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு எள்ளு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து ஆறாவது நன்மை, இதயத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது எள்ளு. எள்ளில் உள்ள நல்ல கொழுப்பு அமிலங்கள் மற்றும் லிக்னான்கள் இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. சமநிலையான உணவு கூட நம்ம எள்ளையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு வந்தோம்னா இதய ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும்.
அடுத்து 7வது நன்மை, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு எள்ளு பயன்படுது. எள்ளில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால இது மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் குடலுடைய இயக்கத்தை சீராக வச்சுக்கிறதுக்கும் வயிறு நீண்ட நேரம் நிறைந்த ஒரு உணவை கொடுக்கறதுக்கும் எள்ளு பயன்படுது. ஸோ மலச்சிக்கல் செரிமான பிரச்சனை வயதானவர்களுக்கு இருக்கும். வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த உணவாக எள்ளு இருக்குது. அடுத்து 8வது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவாக எள்ளு பயன்படுது. எள்ளில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு பயன்படுது. அதனால் சர்க்கரை நோயாளிகள் ஒரு நாளைக்கு அளவாக எள்ளை சாப்பிடும் பொழுது இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் வர்றதுக்கு இது பயன்படுது. அடுத்து 9வது நன்மை என்னென்னா, பெண்களுக்கு கால்சியம் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு எள்ளு பயன்படுது. ஏன்னா எள்ளில் அதிக அளவில் கால்சியம் இருக்குது. அதே மாதிரி இரும்பு சத்தும் இதில் இருக்குது. இது எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. அதனால் பெண்கள் கண்டிப்பாக எள்ளை பயன்படுத்தணும். அடுத்து 10வது நன்மை என்னென்னா, ஆண்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுக்கறதுக்கு எள்ளு பயன்படுது. ஸோ ஆண்களுக்கு தேவையான புரதம் மற்றும் நல்ல கொழுப்புகள் இது ரெண்டுமே தசை ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு வேணும். ஸோ இது ரெண்டுமே எள்ளில் இருக்குது. உடலுக்கு தேவையான சக்தி, ஸ்டாமினா, பவர் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு எள்ளு பயன்படுது. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த எள்ளை எப்படி சரியான முறையில் சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முதல் முறை என்னென்னா, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை நம்ம லேசாக வறுத்து நம்ம அப்படியே சாப்பிடலாம். இல்லை என்றால் 2வது மெத்தட் என்னென்னா, எள்ளை இரவலையே நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை எடுத்துகிட்டு 1 கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த ஊறின எள்ளை வெறும் வயிற்றில் நல்லா வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிடலாம். ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்த ஒரு மெத்தட் என்னென்னா, எள்ளு உருண்டையாக எள்ளு உருண்டையாகவே நம்ம சாப்பிட்லாம். இல்லைனா எள்ளு வறுத்த எள்ளு இருக்கலாம், அது கூட நீங்கள் கருப்பட்டி, வெல்லம் இதெல்லாமே சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிறலாம். அடுத்த ஒரு மெத்தட் என்னென்னா, எள்ளை வறுத்து நீங்கள் அதை பவுட்ரு பண்ணி நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் குடிக்கக்கூடிய பாலில் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு பவுட்ரை கலந்து குடிக்கலாம். இது ஒரு மெத்தடு. அடுத்து நான் பாலில் குடிக்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மதியானம் சாப்பிடக்கூடிய சாதத்தில் கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்து உணவில் சட்னி வடுவிலையும் எள்ளை எடுத்துக்கலாம். சாலடுகள்லாம் தூவியும் எள்ளை சாப்பிடலாம். எள்ளை தயிரில் கலந்தும் நம்ம சாப்பிடலாம். ஸோ எந்த வடிவில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு மட்டும்தான் பயன்படுத்தணும். தினமும் எவ்வளவு பயன்படுத்தலாம்னா 1 இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பயன்படுத்தலாம். அளவு 10லிருந்து 20 கிராம் அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் 1 டேபிள் ஸ்பூனே போதுமானது. தினமும் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க. என்னைக்கே ஒரு நாள் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ எள்ளில் 2 வகையான எள்ளு இருக்குங்க. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு. இப்போ நம்மளுடைய மக்களுக்கு ஒரு டவுட் வந்துடும். ஸோ கருப்பு எள்ளு நல்லதா, வெள்ளை எள்ளு நல்லதா அப்படின்னு. கருப்பு எள்ளில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்குது. இதைத்தான் நம்ம பாரம்பரியமாகவே அதிகமாக நம்ம பயன்படுத்திட்டு வர்றோம். வெள்ளை எள்ளில் அது டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். வெள்ளை எள்ளு சமையலுக்காக நம்ம அதை பயன்படுத்துவோம். ஆனால் 2 எள்ளுமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எள்ளுனாவே ரொம்ப நிறைய ஊட்டச்சத்துக்கள் கொண்டது. 2மே உடலுக்கு நல்ல ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடியது. யாரெல்லாம் எள்ளை ரொம்பவே கவனமாக எடுக்கணும் அப்படின்னா, எள்ளு ஒவ்வாமை இருக்கிறவங்க, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, ரத்தம் உறைவதை பாதிக்கும் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கவங்க எள்ளை எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. அப்படி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. மற்றபடி எல்லாருமே எள்ளை நம்ம பயன்படுத்தலாம். நண்பர்களே, ஒரு சிறிய விதை என்றாலும் அந்த விதைக்குள்ள மிகப்பெரிய மருத்துவ சக்தி உள்ளே இருக்குது. ஸோ நம்ம தினமும் அளவோடு எள்ளை பயன்படுத்தினோம்னா பலவிதமான நன்மைகள் நம்ம உடலுக்கு சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.